ஆண்களுக்கு வந்து பெண் குழந்தை பிறந்த பிறகு மறுஜென்மம் கிடையாது. அது உண்மையாது. ஆண் தான் வாரிசுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? உனக்கு ஆண் வாரிசு இருக்கான்ட்டு. பெண் வாரிசு நம்ம அந்த டேர்மை யூஸ் பண்ணவே மாட்டோம். பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருக்கல் சக்தி மல்டிபிள் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஆப்ஷன் பெண்கள் கிட்ட இருக்கு. ஆண்களுக்கு தான் ஆற்றல் சக்தி இருக்கு. ஆற்றல் பண்ணக்கூடிய அந்த புள்ளி வச்சாங்கன்னா பெண்கள் கோலம் போடுவாங்க இல்லைங்களா? அப்போ இந்த ஆண் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அந்த ஆற்றலை கொடுக்கக்கூடிய வள்ளல் இருக்கிறதுனால தான் வாரிசுங்கிறாங்க. வாரிசுங்கிற விஷயம் வந்து எப்படி எந்த சப்ஜெக்ட்ல சொல்றாங்க அப்படின்னா, அப்பா பண்ணக்கூடிய நல்ல விஷயம்னாலும் சரி, கெட்டதுனாலும் சரி, சொத்தை சேர்த்து வச்சாலும் சரி, கண்ணை சேர்த்து வச்சாலும் சரி, நீ சுமந்துதான் ஆகணும். ரைட்டுங்களா? அது வந்து டிரான்ஸ்பரபிள். பெண் வந்து பிறந்துருச்சு, ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த பெண் குழந்தை எந்த வீட்டுக்கு போய் வாரிசை சுமக்குதோ, ரைட்டுங்களா, அந்த வீட்டுக்கான சப்ஜெக்ட் அது கண்டினியூ பண்ண போயிடும். இந்த டிஎன்ஏ என்ன ஆகுதுன்னா டிரான்ஸ்பர் ஆக மாட்டேங்குது. ஆண்கள் கிட்ட இருந்து ஆண் குழந்தை, அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஒரு டிரான்ஸ்பர் ஆகுது. இல்லை, பெண் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி இல்லை. நல்லதும் கெட்டதையும் அவங்களோட இந்த ஜென்மத்தை, கடைசி ஜென்மத்துல அவங்க அனுபவிச்சு தீர்ப்பாங்க, முடிப்பாங்க. நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, சக்சஸா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இந்த ஜென்மத்துல வந்து தீர்த்துருவாங்க. முன்ஜென்ம பாவம் அப்படிங்கிறது நம்ம அவ்வளோ ஒரு ஈஸியா ஒரே வார்த்தையில் நம்ம முடிக்க முடியாது. அதான் நாளடைவில் வந்துட்டு கர்மா அப்படிங்கிறது நம்ம ஒரு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸ் பீரியடுக்குள்ளதான் வந்து இந்த கர்மாங்கிற டேர்மே நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு இல்லைங்களா? பட் நாளடைவில் இது ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா உண்மையான ஒரு விஷயம் தான். நாளடைவில் தெரிய ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு. இந்த கர்மாவை பண்ணதுக்கு ஒரு பிராயச்சித்தமா தான் நம்ம இந்த ஒரு பர்த் அப்படிங்கிற விஷயத்துல எடுக்கிறோம். நம்ம குழந்தையில எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்பயும் என்ன கர்மத்தை நீ பண்ணிட்டு வந்தியோ அப்படிங்கிற நமக்கு கேட்பாங்க இல்லைங்களா? அந்த கர்மம்னு சொல்லக்கூடிய விஷயம் தாங்க இந்த கர்மா அப்படிங்கிறது. இதுல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அஸ்ட்ராலஜி கிட்ட போட்டா நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, இது நீ பண்ண பாவம் கிடையாது, முன்னோர் பண்ண பாவம், அவங்க அதை பண்ணிருப்பாங்க, அதனால இது வந்திருக்கு அப்படின்ட்டு. இதெல்லாம் அறிவியலா பார்க்கும்போது நம்மளோட டிஎன்ஏல டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்பா மாதிரி பிஹேவ் பண்றேன், அவன் மாமா மாதிரி பிஹேவ் பண்றேன், இது மாதிரி சொல்றோம் இல்லைங்களா? இது வந்து இந்த கர்மா அப்படிங்கிறது ஜெனட்டிக்கா டிராவல் ஆகக்கூடிய விஷயம், நம்ம டிஎன்ஏல வருது. ரைட்டுங்களா? இந்த டிஎன்ஏல 2 விஷயம், நல்லது கெட்டது அப்படிங்கிறது இருக்கு. அதுல நல்லது நிறைய நம்ம செஞ்சிருந்தா நம்ம புண்ணிய கணக்கு ஜாஸ்தியா இருக்கும், நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் நம்ம எடுத்துட்டு போவோம். அதுலேயே பிரச்சனைகள் அப்படிங்கிற விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நம்மளுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக வருது. அந்த கஷ்டத்துக்காக நம்ம மாதிரி அஸ்ட்ராலஜி கிட்ட வராங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது வந்து எல்லாத்தினாலையும் பார்க்கவும் முடியாது, பண்ணவும் முடியாதுங்க. அதுக்கு ஒரு விதிப்பலன் தான் வேணும். ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கற்றுக்கக்கூடிய விஷயமே இல்லை, அது நமக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம். எந்த ஒரு ஈகோ, ஒரு கம்பேரிசன் இதெல்லாம் இல்லாமல் நான் என்னோட கோலை, நான் என்னோட வளர்ச்சிகள் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு பாயிண்ட் பண்ணீங்கன்னு வைங்களே, அது உங்களுக்கு தெய்வம். எனக்கு ஒரு விஷயம் வருது, நான் அதுல வந்துட்டு ரொம்ப டெடிகேட்டடா இருக்கிறேன், அது எனக்கு தெய்வம். அதை நீங்க பண்ணீங்கனாலே ஸ்பிரிச்சுவாலிட்டி 30sல இல்லைங்க, 5 வயசு குழந்தைக்கு கூட வரும் உங்களுக்கு. ஒரு மலை மேல உச்சில வந்து ஆண் கத்தணும்னு வைங்களேன், அது நம்மளுக்கு ஒரு 10ஆவ திருப்பி கொடுக்கும். அப்ப என்ன நேச்சர் சொல்லுது, நீ 1 கொடுத்தனா நான் லட்சத்தை திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லுதுங்க. ஒரு விஷயத்த நீங்க உட்காந்து என்ன வேணுங்கிறது நீங்க யோசனை சிந்தனையில வந்துட்டு எனக்கு இது வேணும், நீங்க அந்த யூனிவர்ஸ் கிட்ட வந்து ப்ரேயர்ஸ் பண்றோம். அது ஒவ்வொரு வகையில வந்து நம்ம இதுல மாத்திக்கிறோம். வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து ரிலீஜியஸ் கிடையாது, ரைட்டுங்களா? நம்ம இப்ப இந்த அஸ்ட்ராலஜில வந்து இந்த வித்தைய இந்த மாதிரி கத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹிந்துயிசம் சொல்லலாம், நம்ம அதை வந்து எடுத்துக்கிறோம். எப்படி கத்துக்கிட்டா என்ன, உங்களுக்கு கோயில்கள் அப்படிங்கிறது வந்தது, அங்க போனோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாருமே போகும்போது அவங்களோட நீட்ஸ் வாண்ட் எல்லாம் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவான ஒரு ப்ரேயர்ஸா இருக்கும். அதனால அந்த ஒரு இடம் அப்படிங்கிறது அதுக்கு உகந்ததா இருந்தது. கோயில்கள் போறதுக்கு நமக்கு நேரமே இல்லைன்னா கூட உங்க வீட்டுல உட்காந்து அதை வந்து செய்யலாம்.